இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். x² - 6x + 9 = 0. ஸோ கிராஃப் ட்ரா பண்ணி நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் y = x² - 6x + 9 எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ டேபிளில் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா -4 -3 -2 -1 0 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x² கண்டுபிடிக்கணும், -6 × x கண்டுபிடிக்கணும், +9 கண்டுபிடிக்கணும். ஸோ x² போது 4 4s are 16, 9 2 2s are 4, 1 0 1 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. -6 × x அப்படிங்கும்போது minus into minus plus 6 4s are 24, 18, 12, 166, 0 × 6 0, 166 -6 மறந்துடக்கூடாது. ஓகே, அது மாதிரி -12, -18, -16. Okay, then +9. So all the values are 9. We write 9. So now we find x² - 6x + 9 means இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது y வேல்யூ கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது y வேல்யூ இங்கே வந்து 49 கிடைக்குது. இதை ஆட் பண்ணும்போது 36 கிடைக்குது. இதில் 25, இதில் 16, அடுத்தது இது வந்து 9, இது வந்து 4, இது வந்து 1, இதுதான் இங்கே 0 வருது, இங்கே 9 வருது. சாரி, இங்கே வந்து ஓகே. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதலாம். கேன்சல் ஆகி ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ் எழுதும் போது 16, 49 -4 சாரி -4, 49 -3, 36 -2, 25 -1, 16 0, 9 1, 4 2, 1 3, 0 and then 4, சாரி இங்கே வந்து 16 வராது, 24 வரும். ஸோ வேல்யூஸ் ஆர் 1. ஸோ 4, 1. ஓகே. ஸோ சின்ன மிஸ்டேக்கு, 6 4s are 24. ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம வந்து கிராஃப் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தவரை 1 cm 1 யூனிட் தான், ஏன்னா -4 to +4 தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எல்லாமே ப்ளஸ் வேல்யூஸ் அப் டு 50 வரை நம்மளுக்கு தேவைப்படுது. 49ங்கிறனால 50 வரை நமக்கு போட முடியாட்டினா மேபி இதை மட்டும் விட்டுட்டு மீதியை கூட வரையலாம். நம்ம 50 வரை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒய் ஆக்சிஸில் வந்து 1 cm நான் 5 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன், ஏன்னா அப்போ தான் 50 வரை ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸை வந்து ரொம்ப கீழே தள்ளி எடுத்தாச்சு, ஏன்னா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூஸ் ரொம்ப தேவையில்லை இல்லையா ஒயில், அதனால். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 up to 8, இங்கே -1 -2 -3 -4ன்னு எழுதியிருக்கிறேன். கீழே -5 -10, ஏன்னா 5 யூனிட்னு எடுத்ததுனால. மேலே -5 -10 மறுபடியும் 50 வரை 60 வரை எழுதியாச்சு. ஓகே. ஸோ இப்போ ப்ளாட் பண்ணலாம். -4க்கு 49 மார்க் பண்ணியிருக்கேன், -3க்கு 35, ஸோ அடுத்த 2 நம்பர் தான் 36 இருக்கும். -2க்கு 25, -1க்கு 16, ஸோ 15லேருந்து அடுத்த 2 பாயிண்ட். 0க்கு நேராக 9, 1க்கு நேராக 4, 2க்கு நேராக 1, ஸோ 3, 0, 4, ஆல்ரெடி 1. ஸோ ஏற்கனவே அதே மாதிரி இப்போ ஜாயின் பண்ணி ஒரு கோடு வரைஞ்சாச்சு. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் 3, 0ல் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். இன்டர்செக்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் த 1 பாயிண்ட். த பாயிண்ட் என்னது? 3, 0. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், இங்கே 6 வரணும். ஓகே. ஸோ 3 3s are 9, 3 + 3 6, ஸோ மைனஸ் மைனஸ் ரெண்டுமே சேம் தான். எக்ஸ் - 3 = 0ங்கும் போது x = 3, x = 3 தான். ஸோ ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ இதுதான் கிராஃப். ஸோ வெரி சிம்பிள், ஒன்லி 1 ரூட் 3, 0ங்கிறது கரெக்டாக 3 தான் நமக்கு வருது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.